ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமலர் விளாக்ஸ். இன்றைக்கி யாரை பற்றி நம்ம பேச போகிறோம்னு தெரியுமா? ரொம்ப ட்ரெண்டிங்கில் அப்படியே போயிட்டு இருக்காரே ஒருத்தர். ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்களே எல்லாரும் ஒருத்தர். அவரை பற்றி தான். யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? எட்ரா அந்த தர்பூசணியை. இவரை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஏகப்பட்ட இன்டர்வியூ பார்த்துருக்கேன், ஏகப்பட்ட வீடியோஸ் பார்க்குறேன். அந்த தர்பூசணி சாப்பிடும்போது சூர்யா என்ன அழகாக நடிச்சிருப்பாரு தெரியுமா? ஃபேஸ் ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கும். அப்படியே பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கோவமும் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் இப்படி சாப்பிட்றாருன்னா கை அந்த ஆள் மாதிரி திவாகர் மாதிரி இப்படியெல்லாம் இவ்வளோ தூரத்துலலாம் போகாது. அவரோட கை இப்படி ஷார்ட்டாக தான் இருக்கும். இப்படி தான் செய்வார் அவர். இப்படி தான் செய்வார். அவரை வர இப்படிலாம் அவர் செய்யவே மாட்டார். என்னத்தை பார்த்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதில் வேற நான் நடிப்பு அரக்கன், வாட்டர் மேலன் ஸ்டார் அப்படிலாம் வேற சொல்லிக்கிறாரு. இது மக்கள் கொடுத்த பட்டமா வேற. மக்கள் நீங்கள் கொடுத்தீங்க. ஏங்க ஸ்கூலில் ஸ்கூல் காலேஜ்லலாம் எல்லா போட்டிகளையும் எல்லாருமே சேர்ந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பாங்க, ப்ரைஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. இவரை விட ஏகப்பட்ட பேர் எவ்வளோ ப்ரைஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லேருந்து நடிப்புலேருந்து எல்லாமே வாங்கி வச்சுப்பாங்க. உடனே அதில் ஜெயிச்சவங்களாம் நாங்களாம் நடிகர்னு சொல்லிக்க முடியுமா? நடிகர் ஆக்டிங் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய எவ்வளோ பெரிய ஒரு கலை. அந்த கலை என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமை பற்றிக்கிறாரு. இது இவராக வச்சுக்கிட்ட பெருமையா இல்லை மக்கள் கொடுத்த பெருமை அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாரு. அதுதான் பெரிய காமெடியாக இருக்குது. டாக்டர் திவாகரோட யூடியூப் சேனலில் போய் பார்த்தாலும் வீடியோக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கூட கிடையாது. எல்லாமே அவரை திட்டி நெகட்டிவ் கமெண்ட் தான் இருக்குது. இவ்வளோ பேர் உங்களை நடிப்பை யாருமே ரசிக்கிறேன்னு தெரியல. அப்புறம் எதுக்கு நான் பெரிய நடிகர் 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 நான் நடிப்பை அரக்கன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க திவாகர் சார்? இதெல்லாம் என்ன கொடுமை? இதெல்லாம் கால கொடுமையா? நாங்களும் என்ன பாவம் பண்ணோம் இந்த நடிப்பெல்லாம் நாங்கள் பார்க்குறதுக்கு? பழைய சிவாஜி சாரு, அப்புறம் நம்மளோட சூர்யா சாரு, விஜய் சாரு, தனுஷ், இவங்கெல்லாம் நடிக்கிறது ஒரு இத்துணோடு தூசி அளவு கூட இந்த திவாகர் நடிக்கவே இல்லை. ஆனால் நான் பெரிய நடிகன்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் யாருமே ரசிக்கலப்பா, உங்களை ரசிக்கவும் இல்லை, உங்களோட வீடியோவும் எனக்கு பிடிக்கல, எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே பிடிக்கல. ஆக மொத்தத்தில் அவ்வளோ இன்டர்வியூஸ்லையும் கல்வி தான் ஊற்றுறாங்க. கொஞ்சமாவது இனியாவது சரி ஓகே, நம்ம கொஞ்சம் மனசு தான் நம்ம கொஞ்சம் பாதிச்சிருக்கும் போல அப்படிங்கிறத கொஞ்சமாவது நினச்சி வீடியோ நான் நடிப்பு அரைக்கேன் சொல்கிறத கொஞ்சமாவது நிப்பாட்டுங்க. நீங்கள் இப்படிலாம் நிப்பாட்டினா தான் நாங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். ஒருத்தர் கூட அவர் நல்லா நடிக்கிறாருன்னு இது வரைக்கும் யாருமே சொல்லலை. நானும் எந்த கமெண்ட்டுமே பார்த்ததில்லை. அழகாக ஃபிசியோதெரப்பி படிச்சிருக்கீங்க, ஃபிசியோதெரப்பி டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க. அழகாக உங்களோட பேஷண்ட்டுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அவங்களை எப்படி குணப்படுத்தணும், அதில் முன்னேறி வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நான் நடிப்பு அறக்க, நான் இவரை விட சூப்பராக நடிப்பேன், அவரை விட சூப்பராக நடிப்பேன், நான் அஜித்தை விட நீங்கள் நடித்தது தான் செம்மன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா ஒரு வீடியோவில்? அது தாங்க ஹைலைட்டு. அஜித் நடித்ததை விட நீங்கள் நடித்தது ஹைலைட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்காக தோணுதா? நீங்கள் அந்த வீடியோவை திரும்ப பாருங்கள். கொஞ்சமாவது ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். திவாகர் எப்பா இவரோட வீடியோ பார்த்து கூடிய சீக்கிரம் நாங்கள் பெண்கள்லாம் யாரும் எந்த ரசிக்கையும் கிடையாது, நாங்கள் கூடிய சீக்கிரம் பைத்தியம் முடிச்சு தான் போகணும் போல, அந்த அளவுக்கு ஆகிட்டு இருக்கு நடிப்பு. அவரை பேசி பெரிய ஆளை ஆக்கிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. ஏன் அப்படின்னா அவரை பற்றி பேசினா நல்லா வியூஸ் போகுது, அதனால என்னவோ தெரியல. ஆனாலும் அவரை பற்றின உண்மை முகம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. நடிப்பு அரக்கன் இல்லை, அவர் நடிப்பு கிறுக்கன் தான். இல்லை, நான் ஒன்று கேட்டுக்கிறேன். நாங்களாம் ரீல்ஸ் பண்ணோம் அப்படின்னா எங்களோட வீடியோவை வேறு ஐடியில் வச்சு நாங்கள் பார்ப்போம். பார்த்துட்டு ஒரு வேளை ரொம்ப கேவலமாக இருக்குது, பார்க்க நல்லா இல்லை, சைக்கிளை அப்படின்னா டெலிட் பண்ணிவிட்டு வேறு மாதிரி திரும்பவும் நாங்கள் நடிப்போம். இல்லை நல்லா இல்லை அப்படின்னா டெலிட் பண்ணிவிட்டு போயிடுவோம். ஆனால் நீங்கள் நடித்த அந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் நீங்கள் திரும்ப பார்க்கவே மாட்டீங்களா திவாகர் சார்? உங்களெல்லாம் சாருன்னு சொல்லி மரியாதை சொல்லணுமா அப்படின்னு ஒரு யோசனையாக இருக்குது. இருந்தாலும் நம்மளோட இதை விட்டு கொடுக்க வேண்டாம். நீங்கள் நடித்ததை நீங்கள் திரும்ப பார்க்கவே மாட்டீங்களா? எங்கேயாவது கொஞ்சம் சூர்யாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சமாவது மேட்ச் ஆகுதா? ஒரு மனசாட்சி வேணாம். இப்படி இல்லாமல் போய் சொல்லுவீங்க. என்னது உங்களோட நடிப்பை பார்த்துட்டு ஒரு லேடிக்கு டெலிவரி ஆகிருக்கா, சுகப்பிரசவம் ஆகிருக்கா, அதுவும் யாரும் அந்த லேடி? தயவு செஞ்சு யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த லேடியை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். நான் மட்டும் இல்லை, எல்லா மக்களும் பார்த்தாகணும். உங்களோட வீடியோவை பார்த்து ஒரு லேடிக்கு சுகப்பிரசவம் ஆகிருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எதுக்கு சார் இப்படி உருட்டுறீங்க? நீங்கள் நடிக்கிறதெல்லாம் நடிப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் சொல்கிற மாதிரி பைத்தியக்காரத்தனம். அதாவது உங்கள் மனநலம் தான் சார் பாதிச்சிருக்கு. அது தெரியாமல் எனக்கு டேலண்ட் இருக்குன்னு நீங்கள் வீடியோவாக போட்டு தள்ளுறீங்க. ஆனால் ஒன்று சம்மதிக்கணும், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது பார்த்தீங்களா? நான் தான் நடிகர், நான் தான் நடிப்பு அரக்கன், நான் தான் தர்பூசணி ரீக்ரியேட் பண்ண பெரிய ஸ்டார் அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க பார்த்தீங்களா? அது வேறு லெவல் தெரியுமில்ல. ஆனால் மக்கள் எல்லாமே இந்த பட்டம் கொடுத்ததெல்லாம் மக்கள்னு சொல்லி சொல்கிறீங்களே, இந்த மக்கள் எங்கே உங்களுக்கு பட்டம் கொடுத்தாங்க? மக்கள் கொடுத்தாங்கன்னு நீங்களாக தான் சொல்லிக்கிறீங்க திவாகர். ஆனால் யாருமே சொல்லலையே. ஸ்ருதிஹாசன் உங்களுக்குலாம் அக்கா, தனுஷு உங்களுக்கு அண்ணே, விஜயெல்லாம் உங்களுக்கு அங்கிள்.
என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சிவாஜி கணேசனை விட மிஞ்சிய நடிப்புன்னு வேற சொல்லியிருக்கீங்க. சிவாஜி கணேசன்லாம் கால் தூசிக்கு வர முடியுமா நீங்க? என்ன திவாகர் சார் உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு போறீங்க? மக்களெல்லாம் உங்க நடிப்பை பார்த்து ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாருமே ரசிக்கவே இல்லை. பல பொண்ணுங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணதாகவும் பல பொண்ணுங்கள் உங்களோட ரீல்ஸுக்கு அடிமையானதும் யார் அடிமையாயிருக்கா? எந்த பொண்ணு அடிமையா இருக்காங்க? உங்களோட ரீல்ஸ் எல்லாம் பைத்தியக்காரத்தை பார்த்து நாங்கள் சிரிக்க தான் செஞ்சிருக்கோம். நான் ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது திவாகரோட வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸ் வந்து பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன நினைச்சேன் தெரியுமா? நான் ஃபஸ்ட்டு உண்மையை சொல்லிடுறேன். ஃபஸ்ட் டைம் பார்த்துவேன், என்னடா இப்படி இருக்கிறாரு இவர், நடிக்கிறேன்னு இப்படி சொல்கிறாரு, அப்படி என்னத்தை நடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 3 ரீல்ஸ்லாம் பார்த்து எங்களுக்கு விழுந்து விழுந்து சிரிப்பு தான் வந்துச்சு. இந்த தர்பூசணி சாப்பிடும்போது ஒரு சீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுக்கிட்டு இன்ஸ்டா ஃபேமஸ் அப்படி இப்படி, ஆனால் இவரை நம்பி ஃபாலோ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை வச்சு தான் அவர் வந்து பேசுகிறாரு. இவ்வளோ மக்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, என்னை இவ்வளோ தூரம் தூக்கி விட்டது என் மக்கள் தான். இவ்வளோ தூரம் நடிப்பு அரக்கன், வாட்டர்மெலன் ஸ்டாரு, அப்புறம் என்னென்ன பட்டம் இதெல்லாம் வந்து மக்கள் தான் எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவரை உசுப்பேத்தி உடம்பை ரணக்கலமா ஆக்கிட்டீங்கன்ற மாதிரி அவரை ரணக்கலமா ஆக்க வச்சுட்டீங்க. உண்மையாக நடிக்கிற ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ரீல்ஸ்லலாம் நிறைய குட்டி பசங்க, நிறைய பசங்க, பிள்ளைங்க, பொண்ணுங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக நடிக்கிறாங்க. ஆனால் வந்து நடிப்பே வராமல் லூசுத்தனமாக பண்ணிட்டு நான் தான் நடிகேன், ஆக்டரை விட நான் தான் நல்லா நடிக்கிறேன்லாம் சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அது எவ்வளோ பெரிய உருட்டு தெரியுமா? உங்களோட ரீல்ஸை நீங்கள் பண்ணும்போது எங்கேயாவது கொஞ்சமாவது ஒத்து வருதான்னு பார்த்துருக்கீங்களா? கொஞ்சமாவது நியாயமாக பேசுங்க திவாகர். சிவாஜி கணேசனோட படத்தில் ஒரு சீன் வந்து இப்போ ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்காரு லாங் வீடியோவில். என்னத்தையோ 2 இடத்துக்கு குத்திக்கிறார். இது என்ன நடிப்பு? முக்குனாதான் அந்த குத்துனதை எடுக்கும்போது முக்குனாதான் நடிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முக்குனா அது வேறு மாதிரி, எடுக்கிறத வந்து உண்மையாகவே கத்தி குத்துனா என்ன ஃபீல் ஆகுமோ அந்த ஃபீலோட அவங்க நடிச்சிருப்பாங்க. உங்கள் முகத்தில் கொஞ்சம் கூட இந்த ஃபீல் வரல. இது வந்து ஒரு கோமாளித்தனம் தான் இருக்குது. இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க திவாகர் சார்? தயவு செஞ்சு திவாகர் சார், அவ்வளோ பேரும் உங்களை வந்து கலாய்க்க தான் செய்கிறாங்க. உங்கள் வெகுளித்தனம், உங்களுக்கு வந்து லூஸ் மாதிரி பேசுறது, இந்த மாதிரிலாம் பார்த்து மக்கள் வந்து சிரிக்க தான் செய்கிறாங்களுடைய உங்களை நடிகராக யாருமே ஏற்றுக்கிடலை. எனக்கு தெரிஞ்சு நீ வர வர என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, திவாகர் இருக்கும் படத்தை நாங்கள் யாருமே தேட்டர் வந்து பார்க்க மாட்டோம் அப்படின்ற சொல்கிற நிலைமைக்கு கொண்டு போய் விட போகிறாருன்னு நினைக்கிறேன் இந்த திவாகர். சில பேருக்கு இவருடைய லெவலில் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வராதான், இவருக்கு மட்டும்தான் வருதான். இவருக்கு வந்து எக்ஸ்பிரஷன் ரொம்ப அதிகமாக தான் அப்படிங்கிறது பயங்கர எக்ஸ்பிரஷன். நான் கூட பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். இவர் அந்த குத்துனதை அப்படி புட்டும்போது கண்ணு மொழி ஐபால்ஸ் அப்படியே மேலே போகுமா, அவ்வளோ வெறியாக நடிச்சிருக்காராம். உங்களுக்கு அப்படி தோணுது? மிஸ்டர் திவாகர் சொல்கிறார், இதெல்லாம் நடிப்பின் உச்சக்கட்டமாக, இதெல்லாம் வந்து கோமாளித்தனம்னு யாரும் சொல்லக்கூடாதான், சொல்ல வேண்டிய அதிகாரமும் யாருக்கும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. தெரியுது, அது வந்து நடிப்புன்னு அவர் மட்டும் தான் சொல்லிக்கிறாரு, வேற யாரும் சொல்லலை. இவரை நம்பி எப்படி படத்தில் நடிக்க வச்சாங்க? ஏதோ 2 3 படம்லாம் நடிச்சிருக்காருன்றீங்க. யார் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துருப்பா? ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கணுமா, அந்த அளவுக்கு இவர் நடிக்கிறாராம். தயவு செஞ்சு டாக்டர் திவாகர், நீங்கள் வந்து அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை கொஞ்சம் காட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரையும் அங்கிள் அண்ணன் சொல்கிறீங்களே, உங்கள் வயசு பார்க்கையிலே தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. உங்கள் வயசு என்னன்னு சொல்லிட்டு நீங்களே பர்த் சர்டிஃபிகேட் அப்படியே வீடியோ போட்டுங்களே பார்ப்போம். இப்போ உண்மையான வயசு நீங்கள் ரொம்ப சின்ன பையன் அப்படின்னா எல்லாரும் நம்பிடுவாங்களா? இனிமேல் யாரும் பேச மாட்டாங்களே. பெரிய ஸ்டாராக தமிழ்நாட்டில் உருவெடுப்பாராம். அது என்ன சார் இப்படி இது உங்களோட ஸ்டைலா? எல்லா வீடியோலையும் நான் தமிழ்நாட்டில் பெரிய ஸ்டாராக நான் உருவெடுப்பேன் அப்படின்றீங்களா? அப்படின்னா என்னது? உண்மையாகவே இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல. ஏகப்பட்ட இன்டர்வியூ பார்த்துருக்கேன். அவ்வளோ இன்டர்வியூலையும் மனுஷன் எந்திரிச்சு ஓடுறாரு, தெரிச்சு ஓடுறாரு. கேள்வி கேட்குறது எல்லாமே இவரோட விருப்பப்படி தான் கேட்கணுமா? அது எப்படிங்க இன்டர்வியூ எடுக்கிறவங்க எப்படி இவருக்கு ஆப்போசிட்டில் வந்து இன்டர்வியூ கொடுக்க வரவங்க அவங்களோட விருப்பப்படியாக கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க இஷ்டப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து பதில் சொல்கிறது எப்படி சொல்லணும், எப்படி சொல்லக்கூடாதுன்னு எல்லாத்தையும் அட்டன் பண்ணி அவங்க தான் வந்து ஆன்சர் பண்ணணும். ஆனால் அவ்வளோ இன்டர்வியூலையும் எந்திரிச்சு ஓடுறாரு மனுஷன். அதெல்லாம் பார்த்து சிரிச்சு அந்த வாட்டர் மேலனை சாப்பிட்ற சீன் இருக்கு பாரு, அந்த சீனு சூர்யா எவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாரு தெரியுமா? வாட்டர் மேலே சாப்பிடுவார், அது முக ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கும் சூர்யாவுக்கு. வாட்டர் மேலே சாப்பிடும்போது கை இவ்வளோ தூரம்லாம் போகவே செய்யாது. அவர் இப்படி கிட்ட மட்டும்தான் வச்சிருப்பார், இவ்வளோ தான் வச்சிருப்பாரு. இப்படி ஷார்ட்டாக வச்சு தான் அவர் இப்படி சொல்லுவார். அவர் வந்து இவனை பார்த்தீங்கன்னா இப்படிலாம் அவர் சொல்லவே மாட்டார். இவர் என்னத்தை பார்த்தாரு?